அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஜோதிடத்தில் 3ஆம் வீடு என்ன தரும். பொதுவாக 3ஆம் வீடு என்பது உபச்சயஸ்தானமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது. பொதுவாக 3ஆம் வீடு என்பது ஜாதகத்தில் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், முயற்சி, இளைய சகோதர சகோதரி ஸ்தானம், நீண்ட தூர பயணம், முன்னேற்றம், எஃபர்ட், ஜாதகர் முயற்சிக்கும் விதம், எழுத்து, இசை, பிரபலம் அடைவது, சமூக ஊடகங்களில் பிரபலம் அடைவது, மேலும் 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடாக வருவதால் ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம் என்பது துணை ஆயுள் ஸ்தானமாகவும் கூறப்படுகிறது. ஒருவருக்கு 3ஆம் வீடு 25% கெடுபலனையும் தன்னுள் வைத்துள்ளது. எனவே ஒருவருக்கு 3ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் அமர்ந்திருந்தால் ஜாதகர் போராடி வெற்றி பெறும் ஒரு தன்மையை பெற்றிருப்பார். 3ஆம் அதிபதி நல்ல நிலைமைகள் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு செல்வ சேமிப்பு என்பது அபரிவிதமாகவே இருக்கும். 2க்கு 2ஆம் இடமாகிய 3ஆம் வீடு செல்வங்களை ஜாதகர் எந்த நிலையில் எவ்வாறு பயன்படுத்துவார் என்றும் எவ்வாறு சேமித்து வைப்பார் என்றும் 3ஆம் இடத்தை கொண்டு அறியலாம். 3ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகர் கடுமையாக முயற்சித்து தனக்கு இருக்கின்ற சவால்களை போட்டி போட்டு வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல பலனையும் 3ஆம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு ஏற்படுகின்ற இன்னல்களிலிருந்து எவ்வாறு கையாண்டு மீள்வார் என்றும் 3ஆம் இடத்தை கொண்டு நாம் அறிய முடியும். 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு பலனாகவும் இருக்கும். எனவே 3ஆம் இடம் என்பது ஜாதகரின் இசைத்துறையில் சாதிக்க எந்த ஒரு நபருக்கும் 3ஆம் இடத்தின் தயவு மிகவும் அவசியம். எனவே 3ஆம் அதிபதி சில நிலைகளில் அதிர்ஷ்ட அமைப்பையும் தொழில், வேலை, எழுத்து தேர்வு இது போன்ற விஷயங்களில் ஜாதகரை போட்டி போட வைத்து முன்னேற வைப்பார். தொழில்களிலும் ஏற்படுகின்ற கடன், ஜாதகர் தொழிலில் எவ்வாறு செயல்படுகிறார், எத்தனை முயற்சிகளை ஜாதகர் தொழிலில் தனது முயற்சிகளை செலுத்துகிறார் என்பது போன்ற விஷயங்களை 3ஆம் இடத்தை கொண்டு அறிய முடியும். எனவே 3ஆம் இடம் என்பது ஜாதகரின் குணநலன்களையும் ஜாதகருடைய குணநலம், அவர் நடந்து கொள்ளும் விதம் இது போன்ற விஷயங்களை 3ஆம் இடத்தை கொண்டு அறிய முடியும். 3ஆம் இடம் என்பது 12 பாவங்களுக்கும் இந்த 3ஆம் இடம் என்பது ஜாதகரின் முயற்சி எவ்வாறு இருக்கும், ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தை எப்படி கையாள்வார், ஜாதகர் கையாளும் திறமை என்ன, ஜாதகர் எளிமையாக வெற்றி பெறுவாரா அல்லது கடுமையான போராட்டத்தை சந்திப்பாரா, இது போன்ற விஷயங்களை நாம் அறிய முடியும். கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இது போன்ற விஷயங்களிலும் ஜாதகர் மீண்டு வர 3ஆம் இடத்தின் தயவு என்பது மிகவும் அவசியம். சில நிலைகளில் 3ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு ஒரு சில லக்னக்காரர்களுக்கு மாரகஸ்தானமாகவும் வருகின்ற காரணத்தினால் சில லக்னங்களுக்கு லக்னத்தின் தன்மைக்கு ஏற்ப 3ஆம் அதிபதி கெடுபலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்ட அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு பலனையும் கொடுப்பார். மக்களால் லாபம், மக்களை சந்திப்பதால் ஏற்படும் வெற்றி, கம்யூனிகேஷன், ஜாதகரின் முகம் பிரபலம் அடைவது, ஜாதகர் பேச்சு வாக்கிலோ அல்லது எழுத்து வாக்கிலோ ஜாதகர் பிரபலம் அடைவார். மற்றவர்களால் பேசப்பட்டோ அல்லது ஜாதகரை மற்றவர்கள் விமர்சித்து பாராட்டப்படுவதாலும் ஜாதகருக்கு புகழ், கீர்த்தி என்பது ஏற்படும். எனவே 3ஆம் அதிபதி 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் அமர்கின்ற பட்சத்தில் ஜாதகரின் முயற்சி கடுமையாக போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஜாதகர் அதிலிருந்து போட்டி போட்டு மீண்டு வருவாரா என்பதை 3ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு சுட்டி காட்டும். 3ஆம் இடம் என்பது
அசுப அசுப அசுபர்களின் அசுபர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நோய், கடன், வம்பு, வழக்கு, சண்டை சச்சரவு இது போன்ற விஷயங்களிலிருந்து மீண்டு வர 3ஆம் பாவமும் மிகப்பெரிய அளவில் ஜாதகருக்கு துணையாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.